அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எனக்கு வணக்கம். ஏனது புதிய பிரிய இந்த காணொலியில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். அது நாம் எங்கே இருக்கிறோம், மனிதர்களாகிய நாம் எங்கே இருக்கிறோம்னாக்க நரகத்தில் தான் இருக்கிறோம். நரகத்தில் இருக்கிறோமா அல்லது சொர்க்கத்தில் இருக்கிறோமா அப்படின்றத விட சன்மார்க்க பார்வையோடு சன்மார்க்க விளக்கத்தோடு நம்ம அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், மனிதராக பிறந்த நாம் இந்த உலகத்தில் சுகபோகத்தோடு ரொம்ப காலங்கள் எக்காலத்தையும் தொட்டு இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழ போகிறோம், சொர்க்கமாக வாழ போகிறோம், நினைத்தபடியெல்லாம் வாழ போகிறோம் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைத்து ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் அப்படிதான் இல்லை அப்படின்ட்டு நமக்கு வள்ளல் பெருமானும் சொல்கிறார். வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி உள்ள சித்தர்கள் ரிஷிகணங்களும் நமக்கெல்லாம் இந்த ஒரு உண்மையை நமக்கெல்லாம் பதிய வைத்திருக்கின்றனர். வள்ளல் பெருமான் சொல்லும்போது வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீங்கிறார். வையகத்தீர் அப்படின்னா இந்த வையகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் மதித்து மயங்காதீர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கார். சித்தர்களும் சொல்லுவோம், நீர்மேற் குமிழி காயம் இது நில்லாது போய்விடும் ஆழம் அப்படின்னு கடைவெளி சித்தர் சொல்றார். தண்ணிக்குள்ள நம்ம ஒரு குமிழ் விடுறோம், காற்று விட்டு அப்படியே குமிழா வரும். தண்ணிக்குள்ள பார்க்குற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. அந்த தண்ணிக்கு மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வாழ்க்கை. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. உயிர் போன உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுதான் நீர்மேல் குமிழி காயம் இது நில்லாது போய்விடும் மாயம் அப்படின்னு. மூத்த குழித நிலை மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனவர் பண்ணும் பாண்டம் அறக்கோட்டுக்கு ஆகாது என்று ஆடாய் பாம்பே அப்படின்னு பட்டன்தா சொல்றார். ஊத்த குழித நிலை என்பது பெண்ணுடைய 10 மாதம் தீட்டு. இந்த மாதவிடாய் நின்று தான் இந்த உடம்புல கை 2 காதல் 2 கண்கள் 2ஆக ஆனது. உதிர புனலிலே உதிர புனல் என்பது ஆண்களுடைய விந்து. ஸோ இதில் செய்த இந்த உடம்பை கடவுள் உலகத்துக்கு இந்த உடம்பு ஆகாதுங்கிற. இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு கடவுள் உலகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ நாம் ஏனாக இந்த உலகத்தில் நம்ம நரக உலகத்தில் நாம் செய்யப்பட்ட இந்த உடம்பு கடவுள் உலகத்துக்கு ஆகாது என்று ஆடாய்ப்பாங்க. இன்னும் பழமையான சித்தர்கள் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு கடைவெளி சித்தர் சொல்லுவார். காற்று அடைக்கப்பட்ட ஒரு பை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படியெல்லாம் நம்ம சித்தர்கள் இந்த வாழ்க்கை என்பது, இந்த உடம்பு என்பது மிக பொய்யான ஒரு வாழ்க்கை, பொய்யான ஒரு வாழ்வுங்க. அதனால இதை நம்பி நீ பெருசா வாழ்ந்துடாத. நாம இப்ப வாழ்ற இந்த உடம்பு, இந்த நிலை, இந்த தோல், இந்த எலும்புகள், இந்த வாழ்க்கை, இந்த சுற்றம் சூழம், இந்த உறவுகள், இந்த பெருமைப்பாடுகள், நான் அந்த பதவியில் இருக்கிறேன், நான் இந்த பதவியில் இருக்கிறேன்னு சொல்றது, என்கிட்ட அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்க சொல்றது எல்லாமே நம் கண்கூட நிறைய பேத்த நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தை ஆண்ட முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இந்த இந்தியாவை ஆண்ட பிரதமராக இருந்தாலும், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய புகழோடு பெரிய பெரிய பாதுகாப்பாக வாழ்ந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம், கண் கூடாகவே பார்க்குறோம். வள்ளல் பெருமான் இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்ற உலகில் இரவாத வரம் நீ ஏன் பெற மாட்டீங்க. இறந்து போகிறாங்க, இறந்து போனோடனே நம்ம போய்ட்டு அவங்கள போடுறோம், ஐயோ செத்து போயிட்டீங்களே, ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு நம்ம அரட்டுகிறீங்க. அப்படிப்பட்ட இரவாத வரம் நீ ஏன் அடைய மாட்டேங்கிற? நாளைக்கு நான் உனக்கும் மரணம் வர இருக்கிறது, உனக்கும் மரணம் வரும்போது நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த வாழ்க்கை என்பது ஒரு மிக மிக ஒரு டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை, ஒரு டெம்பரவரியான ஒரு லைஃப். எல்லாம் உண்மை மாதிரி உண்மை இல்லை. நேற்றுக்கு நான் பார்த்தேங்க, நேற்றுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு, நல்லா இருந்தாருங்க. இந்த இவருக்கா இப்படி நடந்துச்சு, சின்ன வயசா இருக்குதே, இவ்வளோ வாழ்க்கையா, இப்படிதான் நடந்ததா, இவர் இறந்துட்டாரா அப்படிங்கிற வாழ்க்கை. இறந்த உடனே உயிர் உடம்பை விட்டு உயிர் போன உடனே இந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், படிப்பு, மதிப்பு எல்லாமே பிணம் என்று பெயரிடுவார்கள். நம்முடைய
பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிடுவார்கள்ங்க. கண்ணுக்கு தெரியாத இந்த மூச்சு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இது வாழ்க்கை, இது வாழ்வு, இதுக்கு பெயர்கள், இது புகழ், இது வந்து பெருமைப்பாடுகள், இதுக்கு இந்த லீடர் தலைமைத்துவம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அந்த மூச்சு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். உடம்பை விட்டு போகும் என்பது நிச்சயம். எல்லாருக்குமே ஒரு நாள் நம்ம வாழ்க்கை சரியான வாழ்க்கை வாழனா வாழ்க்கை வந்து போகும் என்பது நிச்சயம். இதைத்தான் பெருமான் சொல்றாரு. இந்த வையகத்துல நீ வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. சரி, எங்க தான் போகிறது? எங்க போய் வாழ்ந்தாதான் நமக்கு வந்து நிலையான ஒரு வாழ்க்கை? நம்மளுடைய வாழ்க்கை என்பது இந்த பூமியில வந்து ஆக்சிஜனை நம்பி இருக்கிறோம். பக்கத்துல போய் வெறும் கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜனை நம்பி இந்த வாழ்க்கை வாழும். இந்த உடம்பு ஆக்சிஜனை நம்பி இருக்குது. உடம்பு வந்து சாப்பாட்டை 5 பஞ்சபூதத்திலான சோத்தை நம்பி இருக்குது. உடம்பு வந்து வாதம் பித்தம் சிலோத்தம் என்று சொல்லக்கூடிய வாதம் என்ன? வாயு நம்பி இருக்குது. பேசுறது, ஓடுறது, நடக்கிறது, போறது எல்லாமே செயல்பாடு பண்றது எல்லாம் வாயு தான். அடுத்து பித்தம், ஹீட்டு, சாப்பிட்ற உணவுகளை செரிமானம் செய்வது, உத்திர அக்னின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி இருந்து கொண்டு தான் இந்த உடம்பை வந்து செரிமானம் செய்யுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஊறி அந்த ஆசிட்ல இந்த உணவு கலந்து தான் வந்து செரிமானம் செய்யப்படுது. கோபம், இந்த உணர்வுகள் எல்லாமே இந்த பித்தத்தை சார்ந்தது, சூடு சார்ந்தது. அடுத்து கபம். உடம்புல வந்து 67% பார்த்தீங்கன்னாக்கா நீரால் ஆனது. இந்த உடம்பு, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம், மூளை, விந்து, சதைப்பகுதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா நம்முடைய தண்ணி நம்பிடுது. ஸோ இதை நம்பி தான் நம்ம இதை வந்து ஒரு சைக்கிளில் எப்படி ஹேண்டல் பார், வீலு, செயின் எல்லாத்தையும் பிரிச்சுட்டா ஒன்றும் இல்லையோ, இதெல்லாம் கூடி வச்சது போல் இந்த உடம்புக்குள்ள வாதம் பித்த சிலத்துவம் வந்து கூட்டு பொருளாக இருக்குது. இது பிரித்து 5 பஞ்சபூதங்கள் இந்த உடம்புல பிரிக்கும் போது நம்மோடது அப்படின்னு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவன் அப்படியே ஒரு டெம்பரவரியாக செய்து கொடுத்துக்கிற ஒரு பர்பஸ், ஒரு பெனிஃபிட்டுக்காக நம்ம வைக்கிறார். ஒரு நோக்கம். இந்த எல்லாம் 5 பஞ்சபூதம் கூட்டி ஒரு உடம்பை செய்து கொடுத்து ஒரு 100 ஆண்டுகள் உனக்கு இந்த உடம்பு தாங்கும். அதுக்குள்ளார நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்துக்கோ. ஆனால் இது வாழ்க்கை இல்லை. இது வந்து ஒரு டெம்பரரியான வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையோ, இந்த வாழ்வையோ, இந்த உலகத்தையோ நீ நம்பி ஏமாந்துடாத. ஏனென்றால் இந்த உலகம் வந்து ஒரு நரகம். இந்த உலகத்தை உண்மையான ஞானம் உள்ளவர்கள், உண்மையான சிந்தனை உள்ளவர்கள், உண்மையை புரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பனா இது ஒரு நரகம். இந்த நரகத்தில் நம்ம இன்பத்தை தேடக்கூடாது. இந்த நரகத்துக்குள்ளே நம்ம வந்து பெருசாக ஆனந்தத்தை தேடக்கூடாது. இந்த நரகத்துக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியை தேடக்கூடாது என்று புரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் இந்த பொய்யுக்குள்ளார ஒரு புரிதலோடு வாழணும். ஏன்னா நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது, ஒரு பர்பஸ். இது நமக்கான உலகம் இல்லை, இது நம்மளுடைய ஊர் இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் இது ஏன் வீடு, இது ஏன் ஊர், இது ஏன் மனைவி, இது என்னுடைய நிலம், என்னுடைய சொத்து, என்னுடைய பணம் காசுக்குன்னு நினைக்கிறோம். எதுவுமே நம்மது கிடையாது. நம்மளுடைய உலகம் எதுனாக்க இறைவனுடைய உலகம் தான். நம்ம ஆன்மாவுடைய உலகம். அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்கின்ற அந்த பெருவெளி தான் நம்மளுடைய சொந்த ஊர். இது நம்ம ஊர் கிடையாது. இப்போ 40-45 வருஷமா இது ஒரு அட்ரஸ், கள்ளக்குறிச்சி அப்படின்னு நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 60 ஆண்டுகள், ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது என்ன ஊருனாக்கா நம்ம ஊரா அப்படின்னாக்கா நம்ம ஊர் இல்லை. அப்போ இது 40 வருஷத்துக்கு முன்னாடி இது நம்ம ஊர் இல்லை. டெம்பரவரியாக இப்போ 40 வருஷம் வரை 160 ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும். என்னதான் சோறாக சாப்பிட்டாலும், என்னதான் புதுசாக சாப்பிட்டாலும் உடம்பு நாளுக்கு நாள் நம்ம இறந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும். நாளுக்கு நாள் நம்ம வந்து வயதாகி கொண்டு மரணத்துக்கு அருகில சென்று கொண்டு இருக்கிறோம். இது யாராலையும் தடுக்கவே முடியாது. அருட்பெருஞ்சோதி இறைவன் தவிர, கடவுளை தவிர நம்ம போகிற மரணத்துக்கு அருகில் தினந்தோறும் சென்று கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ இது நரகம் தானே. புதுசாக சாப்பிட்டாலும் உடம்பு பழசாகி போயிடு. இது எவ்வளோ பெரிய நரகம். 1 மணி நேரம் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதை நம்பிக்கொண்டு தான் இந்த பொழப்பு ஓடுது. நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நாம் நினச்சி கொடுக்குறோம். ஆனால் நாம் கண்ணுக்கே தெரியாமல் அந்த ஆக்சிஜனை நம்பி காற்றை நம்பி இருக்கிறோம். 1 மணி நேரம் இந்த காற்றுலனா செத்து போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்து போய் பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் இருந்து பாருங்கள், செத்து போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கை அவ்வளோ நிலையிலே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்றை நம்பிக்கொண்டு நம்ம வந்து வாழ்கிறோம். இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஆக்சிஜன் இருந்தாலும் நம்ம சுவாசிக்க முடியாமல் சிலிண்டர்களை பயன்படுத்தி நம்ம வந்து உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, நோயில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இது ஒரு அற்பமான வாழ்க்கை. இது ரொம்ப ஒரு வாழ்க்கை.
இந்த கோள்கள் வந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்குது. நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளை போட்டு மொத்துது. அதோட பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல மாற அதுக்கேற்ற மாதிரி இன்பமும் துன்பமும் போட்டு நம்மளை நசிக்கிட்டோம். நம்ம செக்யூராக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை. உலகத்தில் மரணம் வரும், மரணத்துக்கு முன்னாடி அவஸ்தை வரும், பிணி வரும், மூப்பு வரும், நரை வரும், திரை வரும், நோய்கள் வரும். இதை யாராலும் தடுக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய மருந்துகள் செய்தாலும், எவ்வளோ ஆரோக்கியமான மருந்துகள் சாப்பிட்டாலும், எவ்வளோ சத்தான உணவுகள் எடுத்தாலும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, ஒரு பேராபத்து இருக்கிறது. இந்த உடம்புக்கு ஒரு பெரிய நோய் வரப்போகிறது. மரண பெரும்பினி வாரா வகைமிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்துங்கிறது. இறைவனிடம் இருக்கின்ற அந்த அருட்பெரும் மருந்து, அருட்பெரும் ஜோதி என்னும் மருந்து உண்டு வாழ்ந்தால் ஒழிய நமக்கு வருகின்ற மரண பெரும் பிணியை யாராலும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய காயக்கல்ப மருந்துகள் சாப்பிட்டாலும் மரணத்தை தள்ளி தான் போடுமா தவிர மரணமே இல்லாம ஆக்காது. இப்போ இவ்வளவு ஒரு அவலமான வாழ்க்கை இந்த மனிதருக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பதனாலதான் இது வந்து ஒரு நரகம் அப்படிங்கிறது. நெடுநல் உல ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு திருக்குறள் சொல்லப்படுது. நேத்துக்கு இருந்தவன் இன்னைக்கு கேரண்டியா இருப்பான், ஒரு உத்தரவாதத்தோடு இன்னைக்கு இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துங்கிறது. அவ்வளோ ஒரு லட்சணமான உலகங்கிறது. நேத்துக்கு இருந்தவன் நேத்து தான் நான் பார்த்தேன், நேத்து என்கிட்ட பேசினா, நேத்துக்கு தான் ஆபீஸ் வந்தாரு, நேத்துக்கு இவருக்கா இப்படி நடந்துச்சு, இவரா நேத்துக்கு நான் பேசுனேன் அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டும். ஏன்னா இன்னும் நேத்துக்கு வாழ்ந்த ஒருவன் இன்னைக்கு வாழ்ந்து கண்டிப்பா இன்றைய பொழுத கடப்பான் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அதனாலதான் சித்தர்கள் வந்து இது வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை, இது ஒரு நரகமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நம்பி ஏமாந்துடாதீங்கிறார். ஏமாந்த ஒரு வாழ்க்கை, பொய்கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர் உலகிறார். உலகத்தில் இருப்பது எல்லாம் பொய்யால் செய்யப்பட்டது, ஒரு இலுஸ்ட்ரேஷன், ஒரு பொய் மாயை, இருப்பதை போன்று எல்லாம் இல்லை. இதை போய் கட்டி கொண்டு வாழ்ந்துடாதீங்கிறார். கைவிளக்கு பிடித்ததொரு பாழ்கிடத்தில் விடுகின்ற களியதனை கழிக்கின்றீர் கருத்திருந்தும் கருதுங்க. யாராவது ஒரு கை விளக்கு வச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கை பிடிச்சுக்கிட்டு போய் பாழான கிணத்துல போய் விழுந்து சாவுவாங்களா? அது மாதிரி இந்த உலகத்தில் சன்மார்க்கம் இருக்கிறது, மரணத்தை ஒழிக்கின்ற வழி இருக்கிறது, அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்கிற. இவ்வளோ ஒளி இருந்தும் இந்த தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீ மரணம் என்ற பெரும் குழியில போய் விழுதே. கருத்திருந்தும் கருதி, உனக்கு அறிவு இருந்தும் அதை நீ பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்து ஒரு பொய்யா போகிறது. நம்ம சேர்த்து வைத்த செல்வங்கள் பெயர்கள் எல்லாம் ஒரு காலத்துல பொய்யா போக போகுது. இந்த உடம்பு ஒரு காலத்தில் பொய்யா போக போகுது. அப்ப இவ்வளவுதான், இதான் இதோடைய வாழ்க்கை லட்சணம். ஆனா உண்மையா இருப்பதை போலவே எல்லாம் இருக்கும், ஆனா உண்மை இல்லை. எதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே உண்மை மாதிரி இருக்கும், ஆனா இல்லை. அப்ப நாம இங்க வந்துட்டோம், இங்க ஏதோ நரகத்துல வந்து இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். இங்கிருந்து நம்முடைய சொந்த இடத்துக்கு போகணும். சொந்த இடம் எதுனாக்க அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் சொந்த இடம். அப்ப பூமி வெடிப்பு தேரி என்ன சொல்லுது கருத்தியல்னாக்க, நம்ம எல்லாமே கடவுளாகத்தான் இருந்தோம். பெருவெடி, ஒரு பெருவெடுப்பி வந்து பெருவெடிப்பு அண்டத்துல நிகழ்ந்ததுங்கிற இது ஒரு தேரி, பிராட்பான் தேரிங்கிறாங்க. அப்ப பெருவெடிப்பு நிகழ்ந்தப்ப நம்முடைய பெருவெளியில ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது. அது வெடித்த வெடிப்புல பூமி இவ்வளவு தூரமா வந்து விழுந்துக்கிறது. கடவுள் நிலையை விட, ஸ்பேஸை விட நம்ம வாழ்ற அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப தூரத்துக்கு வெடிச்சு சிதறி வந்தது. அப்ப நம்ம தூரமா இருக்கிற நாம வந்து பிரம்மன் உலகங்கள், விஷ்ணு உலகங்கள், ருத்ரன் உலகம்லாம் கடவுள் உலகத்துல அருகில் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய உலகங்கள் கடவுள் உலகத்துல வெடித்து சிதறிய போது நாம பூமி வந்து ரொம்ப தூரமா இருந்ததுனால இது இருளான ஒரு வாழ்க்கை. சூரியனை நம்பி கொண்டு வாழ்றோம். சூரியன் ஒரு மாசத்துக்கு வரலாம், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சூரியனை நம்பி கொண்டு வாழ்றோம், விண்மீன்கள் நம்பி கொண்டு வாழ்றோம், சந்திரனை நம்பி கொண்டு வாழ்றோம், கோள்களை நம்பி கொண்டு வாழ்றோம். அப்போ புவி வெடிப்பு வைப்ப இது தூரமா வந்து விழுந்ததுனால நம்ம ரொம்ப தூரம் இறைவனை உலகத்துக்கு கடக்க வேண்டியது. இப்போ வெடித்த வெடிப்புல நம்ம வந்து தூரமா வந்துட்டோம். நம்ம அதே இடத்துக்கு திரும்ப போகணும். ஸோ நாம எல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் கடவுளுடைய ஏகதேசம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமாள் சொல்றோம். கடவுளுடைய சுபாவம் தான் நாம. ஆனா இன்னைக்கு இந்த பூமியில வந்து பிறந்த, நரகத்துல வந்து பிறந்ததுனால
நம்ம வந்து ஒரு அற்பமான ஒரு சுவாசமாக ஒரு பிறவியாக, அற்பமான ஒரு ஆன்மாவாக நமக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆன்மாவுக்கு கடவுளாக நம்ம இருந்தப்ப எல்லாமே தெரியும். இன்னைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஏபிசிடி அகர வரிசை உகர வரிசையெல்லாம் படித்து தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் ஆன்மாக்குள்ளார எல்லா அறிவுகளும், பிரபஞ்ச அறிவுகள் எல்லாமே இந்த ஆன்மாக்குள்ளே இருக்குது. அப்போ கடவுளாக நம்ம இருந்த வரைக்கும் அப்படி பட்டவராக தான் நம்ம இருந்தோம். பூமி வெடிப்பில் நம்ம தூரமாக வந்து விழுந்ததுனால, கடவுளுக்கும் நமக்கும் தூரமாக இடைவெளி விட்டதுனால, இவ்வளோ பெரிய நரகத்தில் வந்து விழுந்ததுனால, இப்போ நம்ம எல்லாத்தையும் பட்டுத்து அனுபவிச்சு தான் தெரியுது. ரொம்ப நல்லவனு நினச்சிருந்தேனே, இவன் இப்படிப்பட்டவனே, நான் அப்படி நம்பியிருந்தேன், இது இப்படி நடந்துச்சு. இது எல்லாமே தெரியக்கூடிய அறிவு இருந்தும் ஆணவம் கண்மம் மாயால் இந்த ஆன்மா மறைக்கப்பட்டதுனால நமக்கு அடுத்த ஒரு ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன் இது ஸ்கிரீன் அந்தாண்ட என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய மறைப்பில் இருக்கணும். ஆனால் ஆன்மத்தன்மையை ஒரு மனிதன் அடையும் போது நம்ம இங்கிருந்து பல கோடி மைலுக்கு அந்தாண்ட இருக்கிற கிரகங்களில் நடக்கிற விஷயங்களை கூட நம்ம வந்து பார்த்து கொள்ள முடியும். இந்த ஆன்மாவுக்கு நமக்குள்ள ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் அவ்வளோ சக்திகள் இருக்கு. வள்ளல் பெருமான் வந்து அருட்பாவில் வந்து சொல்ற, அண்ட கோடிகள் அனைத்தும் காண வேண்டி ஆசைப்பட்டது அறிந்து எனக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துக்கிறார். கண்கள் ஈந்திய அண்டங்களெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் ஈந்தியர். இப்போ இந்த கண்கள் வந்து ஒரு ஸ்கிரீன் அந்தாண்ட என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஆனால் வள்ளல் பெருமானார் வந்து நம்ம இந்த பூமியிலேருந்து அண்ட ரகசியங்கள் எல்லாம் அவர்களெல்லாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஆன்மத்தன்மையை அடையும் போது அப்போ எல்லா ரகசியங்களும் அவனுக்கு கைவர பெறுகிறது, எல்லா அறிவுகளும் அவனுக்கு கைவர பெறுகிறது. நம்ம இந்த நரக வாழ்க்கையை நம்பிக்கொண்டு நரக வாழ்க்கையில் சாப்பிட்டு கொண்டு வாழ்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்கிரீன் கூட நமக்கு அந்தாண்ட தடுத்துரும், நம்முடைய பார்வையை தடுத்துரும், நம்முடைய செவித்திறனை தடுத்துரும். ஒரு மைலுக்கு அந்தாண்ட என்ன பேசுகிறான்னு தெரியாது. ஆனால் வள்ளலார் வந்து பல ஒரு லண்டனில் என்ன பேசுகிறாங்கன்னு அவரால் பார்க்க முடியும், ஒரு அமெரிக்காவில் என்ன சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த அவங்களுடைய சென்சார் அவ்வளோ சென்சார் ஆகுது, சென்சஸ். அப்போ நம்ம நரக வாழ்க்கையை நம்பிக்கொண்டு இந்த பொன்பொருளும் இந்த சுற்றமும் சூடமும் இந்த உடம்பையும் பணங்காசையும் நம்பிக்கொண்டு இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு நரக வாழ்க்கை. இது கொண்டு வாழ்க்கலாம், திரும்ப பிறந்தா திரும்ப நம்ம புதுசாக சம்பாதிக்கணும். நம்ம இன்னைக்கு படிச்சுட்டோம், இந்த பிறவி வந்து அடுத்த பிறவி தொடரும்னா அப்படிங்கிற அடுத்த பிறவியில் திரும்ப போய் பள்ளிக்கூடம் போகணும், திரும்ப வீட்டு பாடங்கள் எழுதணும், திரும்ப வாதியார்ட்ட அடி வாங்கணும், திரும்ப முட்டி போடணும். ஸோ இது வந்து ஒரு அற்பமான கல்வி. இப்போ இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது, நம்மை பற்றி தெரிந்து கொள்வது வந்து சாகா கல்வி. சாகா கல்வியே கல்வி, சிவம் தான் என அறிந்த அறிவே அறிவு என்று வள்ளல் பெருமானார் அருட்பாவில் சொல்லுவார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நரகமும் இங்கே இருக்கிறது. சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. 100 ஆண்டுகள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறனாக்க எப்படி நாம் சொந்த இடத்துக்கு போகணும், எங்கேருந்து நம்ம வந்தோம், எந்த ஊருக்கு போகணும், நாம் யார், ஏன் இங்கே வந்து மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம், நம்ம ஒரு வேலையாக ஒரு பர்பஸ் வேலையாக இங்கே வந்தோம். 100 ஆண்டுகள் வந்து புண்ணியத்தை தேடிக்கிட்டு நம்முடைய ஆன்மா அறிவை பெற்றுக்கொண்டு திரும்ப நம்ம சொந்த ஊர் ஆகிய பெருவெளிக்கே போய் சேரணும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம நரகத்தில் இருக்கிறோம். நம்ம எங்கே போகணும்னா நம்ம வந்து இறைவன் உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு சமரச சுத்த சன்மார்க்க வெளியில் போகணுங்கிற. இல்லைன்னா அது வரைக்கும் மரணம், செத்து தான் பிழக்கணும், ஆக்சிஜன் நம்பி தான் வாழணும், தண்ணியை நம்பி தான் வாழணும், கிரகங்களை நம்பி தான் வாழணும், சூரிய சந்திரன் வாழ்க்கையை நம்பி தான் வாழணும். ஏன்னாக்கா இது வந்து நம்ம ஊர் இல்லை, இது நம்ம ஏரியா கிடையாது, நம்ம வந்து வெளி ஏரியா. அப்போ இந்த ஏரியாவில் வாழ்ற வரைக்கும் இந்த உண்மை தெரியாத வந்த உலகத்தில் வந்து நான் தான் பெரிய ஆள், நான் தான் அப்படின்னு ஆணவம் இல்லை ஆணவ மனத்தோடு அதிகமாக இருப்பான். அப்போ நம்ம ஊரில் நம்ம தெரியாமல் இங்கே வந்து திசை மாறி இங்கே வந்துட்டோம் அப்படி என்பது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம வாய் அடங்கி மனம் அடங்கி வாழணும். என்ன யுக்தினாக்க, நம்ம சொந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இது வந்து வாடகை வீடு. இப்போ இந்த வாடகை ஊர், இந்த வாடகை இடத்துல வாழ்கிற வரைக்கும் நாம் வாய் அடங்கி மனம் அடங்கிடணும். ஏன்னா இந்த நரகம் என்பது மாயால் படைக்கப்பட்டது. 5 பஞ்சபூதங்களை கொண்டு இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் வந்து மாயை வந்து படைக்கப்படுது. மாயை வந்து கடவுளுடைய அருளாக்கின்படி இயங்குகின்ற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் இப்போ நம்ம வந்து இயங்குறோம். அப்போ இங்கே வந்து மாயைக்கு தான் விகாரம் அதிகம். தப்பு சென்றவன் ரொம்ப விகாரமாக இருப்பான், பலத்தோடு இருப்பான், பதவி பலத்தோடு இருப்பான், ரொம்ப அறிவு பலம் பொருந்து, இந்த உலகத்தை அறிவு பலம் பொருந்தி இருப்பான். அவனுக்கு எது உண்மை தெரியாது, ஆனால் அவன் பயங்கரமாக உலகத்தில் ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டு இருப்பான். அதை வள்ளல் பெருமான் ஆடாதீர் சற்றும் இந்த உலகத்தை நினச்சி அசையாதீர்ந்தார். உலகத்தை நம்பிக்கிட்டு உலக வாழ்க்கையை நம்பிக்கிட்டு ஆடாதீர் அசையாரு இருந்தார். இப்போ இதை நம்ம இந்த உலகம் எல்லாம் ஒரு பைத்தியம். ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விடயங்களில் ஒரு அரசியல் பைத்தியங்கள், சினிமா பைத்தியங்கள், பொருள் பைத்தியம், மண் பெண் பொன் பைத்தியங்கள், பேரு புகழ் பைத்தியங்கள்,
இப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகம் ஒரு பைத்தியத்தில் போயிட்டு இருக்கும். இந்த பைத்தியக்கார ஒரு உலகத்தில், பைத்தியக்கார நரகத்தில் நாம் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் நம்மளாம் பைத்தியத்தோட வாழ்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுங்க கூட போய் மல்லு கட்டிட்டு வாழக்கூடாது. இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து இங்கே வந்திருக்கின்றவர்கள்லாம் அதிகாரம் பண்ண வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். இங்கே வந்து என்ன நோக்கத்துக்கு வந்துக்கிறானாக்க, அதிகாரம் பண்ண வந்துக்கிறான். இது என்னத்தான், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டது தெரியுமா, என் பேர் என்ன புரியுமா, எனக்கே இல்லைன்னு சொல்லிட்டியா, அப்படி இவன் அதிகாரம் இங்கே பண்ண வந்துக்கிறான். ஏன்னா அதிகாரம் பண்ணி அவங்க எல்லாமே மரணத்தை தழுவ ரெடி ஆகுறாங்க. தப்பு செய்து சாக துணிந்தவர்கள் அவர்கள்லாம். தப்பாலே சகத்தவரெல்லாம் சாக துணிந்தார். தப்பு படி சாக தெரியும் அவனுக்கு மரணம் வரணும், அதனாலதான் துணிஞ்சு தான் அந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபடுறான். அந்த மாதிரி பெருமைப்பாடுகளோடு வாழ்றான். தெரிஞ்சுதான் தப்பாலே சகத்தவரெல்லாம் சாக துணிந்தார். மரணம் என்பது இயற்கை அல்ல, இது வந்து ஒரு செயற்கைங்கிறார். நீ வாழ்ற ஆணவத்தோடும் மலத்தோடும் கர்ம விதிகள் படியும் மாயோட விதிக்கு உட்பட்டும் நீ வாழ்றதுனால, அதுல மயங்கி வாழ்றதுனால இங்க வந்து நீ செத்து போறங்கிறார். இப்போ அந்த நோக்கத்துல போற நாம என்ன செய்யணும்? உண்மையை புரிந்தவர்கள், சன்மார்க்கத்தை புரிந்தவர்கள், மரணத்தை ஒழிக்க விரும்புகின்றவர்கள் என்ன பண்ணா, இந்த உலகத்துல வாய் அடங்கி மனம் அடங்கி இருக்கணும். நான் பெருசுன்னு போய் அவங்ககிட்ட மல்லு கட்டிக்கிட்டோ இல்லை அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டோ, இங்கே யாரு கூடயும் நம்ம போட்டி போடுறது வேலை இல்லை. நமக்கு போட்டியெல்லாம் நம்முடைய ஆணவ மலத்தோட தான். எப்படியாவது இந்த ஆணவம் எனக்குள்ளே என் ஆன்மாவை பற்றி இருக்கிறியா, உன்னை நான் எப்படி வெல்றேன் பாருன்னு அது கூட தான் கோபப்படணும். நம்மளுடைய தத்துவங்கள் கூட தான் கோபிக்கணும். என்கிட்டே மாட்டிக்கணும். என் கர்மாவா, நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எனக்கு வந்து கர்மா ஊட்டுற, எனக்கு கெட்ட பேரை வர வைக்கிற, தப்பு செய்ய வைக்கிற, நான் உன்னை வெல்றேன் பாரு, நான் அருட்பெருஞ்சோதி அருளை பெற்று நான் உன்னை வெல்றேன் பாரு. நம்முடைய கர்ம வினைகளோடு நம்ம போட்டி போடணும், கர்மாவோடு நம்ம சண்டை போடணும், கர்மா விட நம்ம கோச்சிக்கணும், மாயையிட கோச்சிக்கணும். மாயை பாரு இதெல்லாம் பொய்யோ, நீ அதெல்லாம் உண்மைன்னு எனக்கு சொல்ற, உன்கிட்ட நான் வெல்றேன் பாரு, உன்னை வென்று எடுக்கிறேன் பாருன்னு நம்முடைய போட்டி பொறாமை எல்லாம் அது கூட இருக்கணும். நமக்குள் இருக்கின்ற ஆணவம் கர்மம் மாயையோடு இருக்கணும். வெளியில இந்த உலகத்தில் எந்த ஒரு பொய்யான வாழ்க்கையை நம்பி கொண்டு இருக்கின்ற கூட நம்மளுடைய போட்டி பொறாம இருக்கக்கூடாது. நான் உன்னோட வசதியாகிறேன், நான் உன்னுடைய பெருமையாகிறேன், நான் உன்னோட பெருசா அதை வாங்குறேன் இதை வாங்குன்னு உலகத்தை விட நமக்கு எதுவுமே போட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க வந்திருக்கின்றவர் எதுக்கு வந்துக்கிறாங்க, அவன் வந்து இங்க வந்திருக்கின்றவர்கள்லாம் நான் என்ற ஒரு ஆணவ மலத்தோடு வந்திருக்கிறேன். அப்ப இங்க அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றவன் அதோட தான் இருப்பான். நாம என்ன பண்றோம், வாய் அடங்கி மனம் அடங்கி இறைவன் எப்படியாவது கடவுள் அவர்களை, இப்போ நாம வந்து வெளி உலகத்துல இருந்து மாட்டி, இது வெளியூர், இது வெளி தேசம், இது மாயையோட தேசம், இது அசுத்தர்களுடைய தேசம், இது நவக்கிரகங்களுக்கு உட்பட்டு வாழ்ற ஒரு நரகம். இது நாம் இங்கே வந்து ஏதோ மாயையோட ஜாலத்தினோட நம்ம ஏதோ பாவத்தோட சேர்ந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம எப்படியாவது இது நீக்கிவிட்டு நம்ம சொந்த ஊராகிய அருட்பெருஞ்சோதி நம்ம அம்மாவோட போய் சேர்ந்துடணும், நம்ம தாய் தந்தையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட போய் சேர்ந்துடணும். அதுதான் நமக்கு செக்யூர்டான வாழ்க்கை, அதுதான் நமக்கு உண்மையான வாழ்க்கை, அதுதான் சொர்க்கமான ஒரு வாழ்க்கை, அதுதான் வைகுந்தம், அதுதான் சொர்க்கம், அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க பெருவெளி, அதுதான் நம்ம சொந்த ஊர். அந்த உலகத்தில் தான் நம்ம எக்காலத்தில் வாழலாம், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒரு ஒப்பற்ற பெருவாழ்வு. நம்ம தாய் தந்தையோட போய் நம்ம சேர்ந்துக்குவோம், நம்ம ஏன் மாயோட சேர்ந்துக்கிட்டு, இப்படின்னு தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கண்ணோட்டங்கள் இருக்கும். அப்போ நாம் எங்கே வாழ்கிறோம், எந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுனாங்க, நம்ம திசை மாறி நம்முடைய சொந்த ஆன்மா தன்மையிலிருந்து திசை மாறி நம்முடைய சொந்த ஊர் சொர்க்கத்தை விட்டு வந்து நம்ம தாய் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை விட்டு திசை மாறி இந்த நரக வாதனை உலகத்தில் நம்ம மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம். ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நமக்கு சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா இருக்குது. கர்மாவுகள் மாறி 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 கிரகங்கள் வைய போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். அழுது மாயை இதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் உண்மையாக நமக்கு எப்பயுமே காட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்து நான் நான் என்னுடையது அப்படின்ற இந்த உணர்வுகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் மாட்டிக்கொண்டு முடிக்கிற வரைக்கும் 96 தத்துவங்கள் போட்டு நம்மளை புழிஞ்சு எடுக்கும். என்னதான் நல்ல சாப்பாடு சாப்பிட நம்மளை போட்டு பாத பித்த சிலத்துவம் புழிஞ்சு எடுக்கும். அப்போ இந்த நரகத்தில் மாட்டிக்கொண்டு முடிக்கணும். நோயோட அவஸ்தை வரும், வயதாக நோய் வரும், நோயுடைய அவஸ்தை வரும், பாதனை தான். நாளாக என்ன இன்பமாக வந்த உலகம் இருக்கும். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய தாய் தந்தைகள்லாம் இன்னைக்கு நோயினால் அவஸ்தைப்படுவது. நல்லா இளைஞராக இருந்தப்ப நல்லா ஓட்டமாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள்லாம் இன்னைக்கு வயதாகிட்டு முட்டி தேய்மானத்தில் இடுப்பு வலியில் அவஸ்தைப்பட்டு நொண்டி வாழ்கிறதும் பக்கவாதத்தில் கஷ்டப்படுறதும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனவங்கள்லாம் அழகுலாம் இழந்து கிழவனாகி பார்க்க சகிக்காமல் நோயோட இன்னைக்கு எல்லாமே வாழ்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நாளைக்கு நமக்கும் அதுதான்.
அப்போ இந்த நரகத்தில் இருக்கின்ற வரைக்கும் நம்ம முதிர்வு ஆகிக்கிட்டே போவோம். நாளாக புதுசாக சாப்பிட்டாலும் நாம் உடம்பு பழசாகிட்டே போகும். இன்னும் எவ்வளோ தோசைகளை, எவ்வளோ இட்லியை, எவ்வளோ சோறுங்களை சாப்பிடுது, எவ்வளோ டாய்லெட்டில் கொட்டி 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 நிரப்புறது, எவ்வளோ மூத்திரங்களை விட்டு விட்டு நிரப்புறது. இப்போ இது நரகம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 4 நாள் நமக்கு டாய்லெட் போகலாம், நம்ம உடம்பு நரகம் நாற்றம் எடுக்கிற அந்த உடம்பை பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய அழகானவர்களும் செத்து 10 நாளில் புழுவு தள்ளுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது ஒரு அழகான உடம்பா, இது ஒரு அழகான உலகமா, இது சொர்க்கமான உலகம்னா இல்லை. அப்போ இந்த உலக நன்மைக்காக, இந்த உலக தேவைக்காக, இந்த உலக விஷயங்களுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருப்பதிலையும், இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பதிலையும், சந்தோஷத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருப்பது, மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா இங்கே இறைவன் வைக்கவில்லைதான். இறைவன் தன் உலகத்தில் இன்பத்தையும், மெய்யான இன்பத்தையும், மகிழ்ச்சியத்தையும், ஆனந்தத்தை தன் உலகத்தில் வைத்திருக்கிறார். பொங்கும் ஆனந்தம்ங்கிற வள்ளலார். அப்படி இறைவன் தன் உலகத்தில் பொங்குகின்ற ஆனந்தத்தை வைத்திருக்கின்றார். அப்போ நம்ம உண்மையுமே இறைவனை இன்பத்தை விரும்புகின்றார்கள், உண்மையுமே சந்தோஷமா இருக்கணும், என்றும் 16 இளமையா இருக்கணும், என்றும் அழகா இருக்கணும் அப்படின்னு விரும்புகின்றவர்கள் கடவுள் அருளை பெற்று நம்மளுடைய சொந்த ஊராகி பெருவெளியில போய் வாழும். பெருவெளியில வாழ்ற வாழ்க்கையை இந்த நரகத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ கடவுள் அருளை பெற்றுட்டா அதுதான் நம்முடைய இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு கடத்தி செல்லும். வெளிநாடுகளுக்கு போற, ஒரு மலேசியா போறோம்னாக்கா நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ளைட்டு துணை கொண்டு தான் அந்த உலகத்துக்கு போகும். அதுபோல் கடவுளுடைய அருள் தான் இந்த உலகம், இந்த நரகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு நம்ம கடவுள் அருள் தான் கொண்டு போய் சேர்க்கும். நாமளா போயிட்டு எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சோ வண்டியை பிடிச்சோ போக முடியாது. அப்போ நம்ம கடவுள் அருள் நமக்கு வேணும், அருளை சம்பாதித்து கொள்ளணும். அருளுக்கு கருணை. இப்போ எல்லாம் கடவுளுக்கு எதை பிடிக்கும், கடவுளிடம் இருக்கிறது அந்த அருள். அப்போ அருளை நம்ம பெறணும். அருளை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும், கடவுளுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யணும். கடவுளுக்கு எதை பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கடவுள்கிட்ட அருள் பெறுவதுன்னா அவர் விருப்பத்துப்படி தான் செய்யணும். அவர் விருப்பம் என்ன அப்படின்னு தான் நமக்கு திருவருட்பாவில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடவுள் எதை விரும்புகிறார், கடவுள் கருணையாக இருக்கிறார். அப்போ நாம கருணையாக இருந்தால் கடவுளுக்கு பிடிக்கும். நாம ஒருத்தனை ஏமாற்றக்கூடாது, நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டா நமக்கு பிடிக்காது. இப்போ நாமளும் ஏமாத்தாமல் இருக்கணும். நம்மள ஒருத்தன் திட்டா நமக்கு பிடிக்காது. அப்போ நாமளும் மற்றவங்களை திட்டக்கூடாது. நம்ம பொருளை ஒருத்தன் திருடிட்டா நமக்கு பிடிக்காது, நம்ம வருத்தப்படும் இல்லையா? அப்போ நாமும் மற்றவர்களுடைய பொருளை எடுக்கக்கூடாது. நம்முடைய சொந்த பொருளை மற்றவங்க அபகரிச்சுட்டா நமக்கு பிடிக்காது. அதனால தான் நாமளும் மற்றவர்கள் பொருளை அபகரிக்கணும். இதுதான் கடவுளுடைய விருப்பமும் கூட. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் எது நன்மை இருக்குதோ அதை நம்ம செய்யணும். ஏதாவது நம்ம செய்கின்ற செயல்கள், நம்ம பேசுகிற பேச்சுகள் ஏதாவது ஒரு உயிர்களுக்கு நன்மை தராது, தீமை விளைக்கினா அதை செய்யாமல் இருக்கு. இதுதான் பொது உணர்வுங்கிறார். பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்து அது எண்ணில் தோன்ற அருட்பெருஞ்சோதி. நம்ம பொது உணர்வோடு இருக்கும்போது, எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்கணும், எல்லா உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை வைக்கும் போது, எல்லா உயிர்களுக்கும் நம்ம நன்மை செய்யும் போது அந்த பொது உணர்வு இருந்தால் அந்த உணர்வை கொண்டதை இறைவனை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எண்ணில் தோன்ற அருட்பெருஞ்சோதி. அப்ப நம்ம பொது உணர்வு, ஆன்மநேய உணர்வு, எல்லா உயிர்களையும் தம்மூர் போல் நினைக்கின்ற பொது உணர்வு. இந்த உணர்வோடு இருக்கும்போது அந்த இறைவனுடைய உணர்வை புரிஞ்சிக்க முடியும். அப்ப இறைவன் நம்மளை வழி நடத்துவார். எப்படி? துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது என மொழிந்த மெய்ச்சிவமே. இறைவன் அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளலாரை வழி நடத்துறார். இதுதான் உன் துறை, நீ என்னிடம் வரணுமா, நீ நரகத்தை விட்டு வெளியேறணுமா, அதுக்கு இந்த துறையை நீ தேர்ந்தெடு, இதுதான் உனக்கு வழி, இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி வழி நடத்தி அந்த உலகத்துக்கு அழைத்து போயிடார். நாமளும் இந்த உலகத்திலேருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த கிரகங்களுடைய தோஷங்கள்லேருந்து, இந்த கர்மாவுடைய தோட்டத்திலேருந்து, இந்த நிறைத்திரை மூப்பு மரண அழிவிலிருந்து, இந்த ஆணவ மல அழுக்கிலிருந்து, இந்த மாயனுடைய மறைப்பிலிருந்து இதெல்லாம் நம்ம விடுபடணும்னா நாமளும் அருட்பெருஞ்சோதி இறைவன்ட்ட சொல்லணும், எப்பா எனக்கு உண்மையை சொல்லு, என்னை வழி நடத்து, என்னை உன் உலகத்தை கூட்டு போ, நான் ஒரு பிள்ளை இங்கே அவஸ்தைப்படுறேன், நீ என்னை கூட்டு போ, தாயாகி தந்தையுமா நீ தான் என்னை தாங்கணும், என் இருகரங்களை பிடித்து நீ தான் என்னை வழி நடத்தி செல்லணும், எனக்கு இந்த நரகத்தில் எங்கே போகணும், எங்கே செய்யணும், எது செய்யணும் தெரியாது. அப்படி வழிபாடுகள் வழியாக கடவுளை தொடர்பு கொள்ளும். வழிபாடு என்பது கடவுளை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனம். இப்போ வழிபாடுகள் வழியாக கடவுளை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ரெட்பெருஞ்சோதி சொல்லும் போது கடவுளை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்போ தொடர்பு கொண்டு நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம், ரிங் பண்ணுறோம். ரிங் பண்ணும்போது நம்ம ஒரு 10 நம்பரை போட்டு ரிங் பண்ணுறோம் இந்தியாவில். அப்போ சம்மந்தப்பட்டவர் ரிங் பண்ண உடனே ரிசீவ் பண்ணி சொல்லுங்கள் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நாமளும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி சில நிமிட நேரங்கள் நம்ம அதை நினைக்கும் போது கடவுள் ரிசீவ் பண்ணுறார். ரிசீவ் பண்ணி நம்மகிட்ட கேட்குற என்ன வேணும்னு. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம அப்ளிகேஷன், எனக்கு உண்மையை உரைத்தருளே, எனக்கு உண்மையை சொல்லு, நான் யார், நீ யார்,
இந்த உலகத்தில் எது உண்மை எது பொய், என்னை வழி நடத்து, என்னை அழைச்சிட்டு போ. அப்படி கடவுள்கிட்ட கேட்க 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 தொடர்ந்தால் போல் கேட்க கேட்க கடவுளுக்கும் நமக்கு ஒரு காந்த தொடர்பு ஏற்பட்டு கடவுள் நம்மளை இழுத்துக்குவார். எப்படி துறை தான் இது வழி, இது தப்பு பண்ணாத, நம்மள தப்பு செய்ய விட மாட்டார். கடவுளை நினைச்சு சத்து சாரா செய்ய செய்ய கடவுளை பற்றியே நினைக்க கடவுள் நம்மளை அப்படியே ஒரு கண்ட்ரோலில் வச்சிருப்பார். அப்போ இந்த உலகத்தை நம்ம எந்த தப்புமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய தப்பான இடங்கள்ல நம்ம போய் வாழ்ந்தாலும் நம்மளால தப்பு செய்ய கடவுள் வர மாட்டார். ஏன்னா கடவுளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நமக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த மாயை எந்த தவறான இடங்கள்ல போனால் கூட நம்மளை தப்பு செய்ய விடாமல் கடவுள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்காக தான் நம்ம தினசரி அருட்பெருஞ்சோதி இறைவன் பெரும் புகழை அருட்பா வழியாக பாடுறது, அவர் பேசுவது, அவரை நினைப்பது, அவரை பற்றி மற்றவங்களோட எடுத்து சொல்வது, இந்த காணொலி வழியாக பேசுவது, அவரை பற்றி நினைக்க நம்ம அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஆணவம் ஒழுங்குபடுத்தப்படும், நம்முடைய மாயை நீக்கப்படும், நம்ம மாயையில் போய் விய மாட்டோம், நம்முடைய கர்ம வினைகள் நம்ம காப்பாற்றப்படும், தர்மத்தின் வழியை நம்ம செல்வோம். அப்போ கருணை, தர்மத்தின் வழியை செய்ய கருணையை வளர்த்துக்கொள்வோம். கருணை வளர வளர நம்மளை பற்றி நல்ல எண்ணம் கடவுளுக்கு வரும். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை டேக்கப் பண்ணுவார். டேக்கப் பண்ணி நம்முடைய சொந்த இடத்துக்கு அழைத்து செல்வார். திசை மாறி நரகத்தில் வாழ்கின்ற நம்மளை நம் சொந்த ஊருக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய வள்ளலார் ஏற்படுத்திய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இந்த சங்க வாழ்க்கையில், சன்மார்க்க வாழ்க்கையில், சன்மார்க்க நெறியில் நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம்னா நம்முடைய சொந்த ஊர் ஆகிய அருட்பெருஞ்சோதி பெருவிலைக்கு, பெருசுக வெளிக்கு நம்மளெல்லாம் அந்த எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் அழைத்து செல்வார். என்பால் வருவர்க்கென்றே அருள் ஈகின்றேன். என்ன நீ நினைக்கிறியா, நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை அழைத்து செல்வேன், இது உறுதி அப்படின்னு 5 சத்தியம் செய்து நமக்கு கடவுள் சொல்லிருக்கிறார். கேரண்டியான ஒரு மார்க்கம், வாரண்டியான ஒரு மார்க்கம், நித்தியமான ஒரு மார்க்கம், பூரணமான ஒரு வாழ்க்கை, அருள் நிறைவான ஒரு மார்க்கம் நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்கம். அப்போ நம்ம அந்த உண்மையான நரகத்துக்கும் கடவுளுடைய உலகத்துக்கும் இடைப்பட்ட ஏகப்பட்ட உலகங்கள் இருக்குது. அது எல்லாம் மற்ற மதங்களும் மார்க்கங்களும் சமயங்களும் கொண்டு சொல்லும். நமக்கு அங்கே செத்துது இல்லாத அங்கேயும் போயிட்டு செத்து வரக்கூடாது. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா பெருவெளி தான். நான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது மற்றறிவோம், இந்த பெருவெளி அருட்பெருஞ்சோதி இறைவன் உலகத்தை தவிர்த்து மற்ற உலகங்களை அறிவோம் என சிறிது தாழ்ந்து இருப்பீர்களானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமே. மற்ற எல்லா உலகங்களுக்கும் அங்கேயும் மரணம் வரும், மரணம் என்கின்ற பெரும் பாவி வரும் அப்படிங்கிற. அதனால் நம்ம பெருவெளி தான் நம்மளோட டெஸ்டினேஷன். பார்த்தீங்கன்னா பெருவெளி அருட்பெருஞ்சோதி உலகம் தான் நம்முடைய ஆன்மா, அதுதான் நம்மளுடைய சொந்த ஊர். அங்கே தான் வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய இறைவனாக வாழ்றார். நாமும் போய்ட்டு அருட்பெருஞ்சோதி தாயோட பிள்ளையாக போய் நம்ம சேரணும். நம்ம நரகத்தில் ரொம்ப காலம் வாழ முடியாது. அடுத்து கொரோனா வருது, அடுத்து அது வருது, அடுத்து இது வருது. இந்த உலகம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை பதட்டத்தோட இந்த உலகம் வைத்திருக்கும். அப்போ இதுலேருந்துலாம் விடுபடணும். இந்த விமோச்சனம், இந்த நரக வாழ்க்கை ஒரு விடுதலை, ஒரு விமோச்சனம், ஒரு முத்தி சித்தி இன்பம் கிடைக்க வேண்டும்னா நம்ம பெருவெளிக்கு போயாகணும். ஏன்னா சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும்பாவம், சாவதே பெரிய பாவம். இப்போ தெரியுதுங்களா ஏன் நரகம் என்ன நான் சொன்னேன்னு? இந்த உலகம் ஏன்னாக்க பெரிய பாவம் செய்து தான் அந்த பிறந்துக்கிறோம். நம்ம சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நெடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்ன அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் தற்சுதந்திரமிங்கிற பதியத்தை சொல்றார். அப்போ சாவறதும் பிறக்கிறதுமே பெரிய பாவம். செத்தா இந்த நரகத்தில் திரும்ப பிறக்கணும், பிறந்தா இந்த நரகத்தில் திரும்ப சாவணும். சாவறதும் பிறக்கிறதுமே பெரிய பாவம். அந்த பெரிய பாவங்களை விடுபடுகின்ற ஒரு அருள் எதுனா நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெருவுள். இந்த இறைவன் எல்லா மதத்துக்கும், எல்லா சமயத்துக்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா உலகத்தவருக்கும் பொதுப்படையாக எல்லாருக்கும் தாயாகி தந்தையுமா விளங்குகின்ற ஒரு கடவுள். இது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கோ, தனிப்பட்ட ஊருக்கோ, தனிப்பட்ட தேசத்துக்குமான கடவுள் அல்ல. எல்லா உயிர்களுக்குமான பொதுவான கடவுள். இது எல்லாரும் வணங்கி தனக்கு வருகின்ற அந்த மரணம் பெரும்பினியை இதை இந்த இறைவன் இந்த மார்க்கத்தில் நின்று நாம் எல்லாம் நீக்கிக் கொள்ள முடியும், நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஆசை, பேராசை. ஸோ வள்ளல் பெருமானுடைய பேராசையை நாம் எல்லாம் அந்த அல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளை பெற வேண்டும், பெறுவோம் என உறுதி எடுத்துக்குவோம். அதற்கான வழிபாடு தினசரி 6 வேளை வழிபாடு ஜீவகாரணியும் சத்தியவிசார ஒழுக்கத்தில் நின்று நம்ம எல்லாம் அருட்பாவை அனுதினமும் படித்து வழிபாடு செய்து எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளை பெறுவோம். இந்த நரக
துன்பத்திலிருந்து நாம் எல்லாம் விடுதலை விமோச்சனம் பெறுவோம் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு ஒரு விண்ணப்பமும் பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த சிற்றூரையை நிறைவு செய்த மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனையில் நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.